இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யூசிங் blend and contour. Okay, so creating a simple blend effect. Okay, அதுக்கப்புறம் contour effect and perspective and extrude effect, அதுக்கப்புறம் 3D extrusion. ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரியா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் ஆல்சோ ஃபாஸ்ட்டாகவும் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் Coreldraw-க்குள்ளே போகிறேன். இப்போ நான் Coreldraw ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து லேண்ட்ஸ்கேப் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய டூல்ஸ் வந்து நான் போன சாப்டரில் இங்கே வச்சுருந்தனால ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் இட் ஹியர். ஏன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல் பார் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் திஸ் ஓவர் ஹியர். ஓகே, ஸோ டாப்பில் நான் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இந்த டாப்பில் போய்ட்டு ஜஸ்ட் ஹாவ் இட் ஹியர். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாரோ இல்லாட்டி பாலிகானோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட். ஓகே, ஐ கோ வித் அ ஸ்டார் ஹியர். ஓகே, ஸ்டார்ல இருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வச்சுக்கிறேன். சரியா? ஒரு பாக்ஸ். ஓகே, ஒரு ரெக்டாங்கிள் அண்ட் ஆல்சோ ஸ்டார். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்குமே கலர் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் கோ வித் ப்ளூ அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ கோ வித் எல்லோ. ஓகே, ஸோ செலக்டட். ஓகே, அண்ட் ஃபில் எல்லோ. சரியா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது blend effect. ஓகே, ஸோ blend effect அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் திஸ். ஓகே, ஸோ இது இந்த ட்ராப் ஷேட் ஆப்ஷனில் போனீங்கன்னா யூ சி a palette here. Okay, so அதில் வந்து பார்த்தீங்கன்னா you have a blend here. Okay, so blend அப்படின்றது இந்த ஆப்ஷன். Okay, so third tool. Okay, so இந்த third tool நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிளேஸ்லேருந்து இங்கே ட்ராக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேருந்து அப்படியே மேனிப்புலேட் ஆகி இட் கிரியேட்ஸ் a star. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு இந்த பிளெண்டை கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த பிளெண்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி எங்கே வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த பிளெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து இந்த இடத்துல யூ கேன் சி. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கிவ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரொட்டேஷன் அண்ட் ஆல்சோ யூ கேன் ஸ்கேல் இட். ஓகே, இந்த இடத்துல வர ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ நான் கம்மி ஸ்டெப்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா யூ சி எனக்கு வந்து இந்த பிளெண்ட் ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப் பிளெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆகுது அண்ட் ஆல்சோ ஐ கேன் இன்க்ரீஸ் இட். சரியா? ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ப்ரீசெட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ப்ரீசெட்ஸ் வந்து எனக்கு 8 ஸ்டெப்ஸ் வேணும், இல்லாட்டி ஐ கேன் கோ ஃபார் 10 ஸ்டெப்ஸ், இல்லாட்டி 20. ஓகே, ரொட்டேஷன் வந்து 90 டிகிரியில் வேணும். ஸோ யூ கேன் சி தட் இது வந்து அப்படியே ரொட்டேட் ஆகி உங்களுக்கு ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். லூப் பிளெண்ட் வேணும்னா யூ கேன் ஹாவ் அ லூப் பிளெண்ட். ஓகே, ஸோ 8 ஸ்டெப்ஸ் இல்லாட்டி 10 ஸ்டெப்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ப்ரீசெட். ஓகே, ஸோ இதில் வந்து ஸ்டெப்ஸை மாற்றணும்னா கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ blend direction. ஓகே, ஸோ உங்களுக்கு டைரக்ஷன் ரொட்டேஷன் நான் சொன்னால அங்கே அந்த இதில் காமிச்சால உங்களுக்கு எவ்வளோ ரொட்டேஷன் வேணுமோ யூ கேன் ஜஸ்ட் சிம்பிளி கோ ஃபார் திஸ். ஓகே, ஸோ பிளெண்டோட டைரக்ஷன் நீங்கள் இங்கே மாற்றுறீங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லூப் பிளெண்ட். ஓகே, ஸோ இங்கே போய் நம்ம பார்த்தோம்ல லூப் பிளெண்ட். ஸோ அதே தான் இங்கே லூப் பிளெண்ட் கொடுத்தீங்கன்னா யூ சி தட் ஐ கேன் ஜஸ்ட் have a loop blend here. ஓகே, கிளிக் பண்ணீங்கன்னா you see இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு லூப் blend வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தது. அண்ட் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் ரொட்டேஷன் clockwise you can have rotation clockwise இல்லாட்டி anti clockwise. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் உங்களுடைய ரொட்டேஷன் clockwise blend. ஓகே, அண்ட் ஆல்சோ யூ கேன் ஹாவ் அ anti clockwise blend நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ ஆக்சிலரேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. ஓகே, ஸோ இந்த ஆக்சிலரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவும் அண்ட் ஆல்சோ போக போக இங்கே ஸ்லோவாக, தட் இஸ் இந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பிளெண்டும் இங்கே போக போக கம்மியாக இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள் நான் இதை ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கம்மியாக இருக்குது அண்ட் ஆல்சோ போக போக இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. ஸோ அதுவே நான் இங்கே கொண்டு போகிறேன். ஸோ யூ கேன் சி தட். ஓகே, டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இந்த லாக்கை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கலரை செப்பரேட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ யூ கேன் சி த கலர் சேஞ்சஸ். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஸ்டார்டிங்கு ரெட் ஆகிட்டு அப்புறம் அப்படியே எல்லோயிஷாக மாறுது. ஓகே, ரொம்ப சிம்பிள். இதை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் டு ஒர்க் ஆன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ blend options. ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ ஸ்ப்ளிட் ஹியர். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் the thing here. Okay, so you can just have
like this. Okay, so எந்த இடத்துல நீங்க split கொடுக்குறீங்களோ நீங்க click பண்ணிட்டு pick tool வச்சு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு split வந்துரும். Okay, ரொம்ப simple to work on with the blend. Okay, so இத வச்சு நீங்க நிறைய shapes நீங்க கொண்டு வரலாம். ஓகேவா, so நிறைய shapes கொண்டு வரலாம் அப்படினா just go with a simple one. Okay, so இப்போ இதுல பாத்தீங்கன்னா I'm going to fill it with fountain. Okay, so இது ஒன்னு பார்த்தேன், so it looks better, so அதனால I'm just going to use this. Okay, so அதுக்கு அப்புறம் திருப்பி இங்க போய்ட்டு இதே மாதிரி ஒரு ellipse. Okay, so ellipse இங்க கொடுத்துட்டு இப்போ நான் இங்க இருந்து இங்க blend பண்ண போறேன். just check it out what happens. Okay, so இதுல இருந்து இதுக்கு blend பண்ண போறேன். blend கொடுத்துட்டு இங்க இருந்து இங்க கொடுக்கிறேன். so you see that நீங்க bunch of files அடுக்கி வச்ச மாதிரி the effects here. Okay, so I can have bend here. Okay, so உங்களுக்கு bended up வேணும்னா I can just go for a loop one கொடுத்தீங்கன்னா so it looks like this. Okay, so இதுல I can just go here, I can increase the segments here. so பாத்தீங்கன்னா you see a different shape இங்க தெரியும். so check it out. Okay, so இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்க பண்ணலாம். ஓகேவா, so இது anti clockwise clockwise you can just change the colors. Okay, so இத போய்ட்டு மேல போய்ட்டு first option select பண்ணிட்டு I can just go for a normal fill. Okay, so அது எனக்கு blue color வேணும்னா I can see this. Okay, so I can go for orangish. so ஒரு colors பாத்தீங்கன்னா it looks very different. Okay, and also it will be useful. Okay, so உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ, so இல்லாட்டி உங்களுக்கு வேற மாதிரி ஏதாவது கிரியேட்டிவா டக்குன்னு தோணுச்சு அப்படினா you can just have it. I can have it as a pie. Okay, so pie பாருங்க, it gives you a more effective outlook. Okay, so arc. Okay, so அந்த மாதிரி you can just have different shapes and also you can have a different angled output. Okay, so you can just have a rotation here. Okay, so நீங்க rotate பண்ணிக்கலாம் and also you can just go for anti-clockwise clockwise. Okay, so everything you can change. Okay, change பண்ணி work பண்ணிக்கலாம். and also acceleration உங்களுக்கு ஏதாவது மாத்தணும் அப்படினா you can just have an acceleration. so you can see this. Okay, so throw பண்ற மாதிரி you can just have this. Okay, so இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு blend அப்படிங்கற ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay, so இதுல பாத்தீங்கன்னா you can just scale it whatever you want, you can do it. so இப்போ இத நான் ஸ்கேல் பண்ணனும் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அது அப்டேட் ஆகும். so கீழ போய்ட்டு கீழ the object select பண்றேன். if I just scale it down you see that this happens here. Okay, so I can have a rotation over that. so rotate பண்றேன், so you can see the effects immediately applying to it. Okay, so ஈஸியாவே உங்களுக்கு இமிடியேட்டா அப்ளை ஆகுது. பாத்தீங்கன்னா என்ன ரொட்டேஷன் பண்றீங்களோ so அதுக்கு ஏத்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். so கரெக்ட்டா அதை செலக்ட் பண்ணனும். just அதை கரெக்ட்டா செலக்ட் பண்ணீங்கனா தான் you can move it. Okay, இல்லாட்டி டோட்டலா நீங்க மூவ் பண்ற மாதிரி ஆயிடும். so I can have this one here. check it out. Okay, so பண்ண இமிடியேட்டா அது என்ன ஆகுது, உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே வருது. you can see this. Okay, so செக் பண்ணி உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வேணுமோ கொடுத்துக்கலாம். so எனக்கு blend வேணாம் அப்படினா I can just go for my blend tool. Okay, இந்த blend tool select பண்ணிட்டு just go for 20 steps. Okay, so cannot be applied because இது நம்ம blend பண்ணிட்டோம். so உங்களுக்கு acceleration உங்களுக்கு ஸ்மூத்தா வேணும்னா I can just have this one. you can see the nice effects. Okay, so இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீங்க கிரியேட் பண்ணலாம் and also ஈஸியா நீங்க கிரியேட் பண்ணலாம். இத நீங்க எடுத்துட்டீங்க அப்படினா you can see இது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே அப்ளை ஆயிடும். if you want bend you can have this loop. Okay, loop bend கொடுத்துக்கலாம். loop blend கொடுத்துட்டீங்கன்னா you have a loop. if not take this off. ஓகேவா, so ரொம்ப சிம்பிளாவும் and also ஈஸியாவும் நீங்க வர்க் பண்றதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா, சோ உங்களுக்கு எந்த இதுல வேணுமோ சோ அந்த இதுல நீங்க இத வர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ I'm going to delete this out. next one contour. okay, so இது பாத்தீங்கன்னா எஃபெக்டிவான ஒரு லைன்ஸ் இல்லாட்டி ஒரு கலெக்டிவ் ஃபைல்ஸ் சோ அந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்றது. கலெக்டிவ் ஃபைல்ஸ்னா ஒரு bunch of files ஒன்னு பின்னாடி ஒன்னு அடுக்கி வச்சா எப்படி லுக் இருக்குமோ சோ அந்த மாதிரி இதுல பார்க்கலாம். and also இது டாப் வியூல பார்க்க முடியும். சரியா, so டாப் வியூல இருந்து பார்த்தா டாப் வியூலனா இப்போ ஒரு ரவுண்டான ரிங்ஸ் அடுக்கி வச்சிருக்கேன் அப்படின்னா டாப்ல இருந்து பார்த்தா அது எப்படி இருக்குமோ சோ அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாட்டி பாக்ஸ் நான் அடுக்கி வச்சுட்டு மேல இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ சோ அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். இல்லாட்டி ரிங்ஸ். ஓகே, சோ கலெக்டிவ் ரிங்ஸ் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எலிப்ஸ் கிரியேட் பண்றேன் with the help of control. okay, so உங்களுக்கு perfectா ஒரு circle வரும். so I can just fill it with pink color. okay, so அதுக்கப்புறம் I'm just going to go for contour tool. okay, so அதை click பண்றேன். click பண்ணிட்டு you see that இங்க click பண்ணி if I just bring it. okay, so பாத்தீங்கன்னா if I just go out வெளியிலயும் உங்களுக்கு வரும். okay, so நீங்க பாத்தீங்கன்னா steps ஒன்னு தான் இருக்கு. okay, so இந்த இடத்துல steps I can increase. okay, so I can just go for this. okay, so I go with contour. okay, so
இதில் போயிட்டு I'm just going to increase the steps here. Okay, so இங்கே இந்த இடத்துல போயிட்டு நான் ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பாருங்கள் you have the difference there. Okay, so உங்களுக்கு அந்த segments எத்தனை வேணுமோ ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே மேட்ச் பண்ணிக்கலாம். I can just go till here. இப்போ இதில் போயிட்டு I can just increase it or decrease it. Okay, so நீங்கள் decrease பண்ண you see the effect coming here. ஓகே, ஸோ இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த டைமில் யூ கேன் யூஸ் தீஸ் கலர்ஸ். ஓகே, ஸோ இந்த கான்ட்ரர் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் see this. ஓகே, ஸோ இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வியூ போர்ட்டில் வயர் ஃப்ரேமில் காமிக்கிறேன். யூ கேன் see this out. ஓகே, ஸோ எத்தனை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. ஓகே, ஸோ இதில் போயிட்டு நான் என்ஹான்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ வியூவில் போயிட்டு என்ஹான்ஸ்ட். ஓகே, ஸோ திருப்பி என்னோட கான்ட்ரர் டூலுக்கு போகிறேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் இட் acceleration, okay, down or you can increase it. சரியா, down பண்ண you see உங்களுடைய இது வந்து reduce ஆயிட்டே வருது. Okay, so I can just have it closer அப்படின்னா you can have a very clear board. Okay, so இந்த rocket boards எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, so அந்த மாதிரி boards வந்து நீங்க அழகா கிரியேட் பண்ணிக்கலாம். Okay, so இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா fills. Okay, steps இங்க இருக்கு. Okay, you can use steps down or increase. Okay, so according to this. Okay, so according to the acceleration. Okay, so நீங்க acceleration கொடுக்க it will change. Okay, so நான் அதிகமா acceleration யூஸ் பண்ணிட்டு I can just go for lesser or more. Okay, so கம்மி பண்ணிட்டு I can just go with more. பாத்தீங்கன்னா you can see the difference here. Okay வா, so இதுல வந்து பாத்தீங்கன்னா you have the outline color. So I can just change the outline color. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரஞ்சுல இருந்து it goes to the black. So இல்ல blueல இருந்து வேணும்னா I can have a blue or else I can go with a green. Okay, so and also fill. Okay, so can have a fill here. So பாத்தீங்கன்னா you see that orangish வருது. இல்லாட்டி white வேணும்னா I can just have a white or else black. Okay, so whichever is suitable for you can just go with. Okay, so உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு பெட்டரா தோணுதோ so you can just go with that. Okay, so இதுல போயிட்டு I just use little bit gray. Okay, so இன்னும் கொஞ்சம் கிரே கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா you see the result. Okay, so எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக இதை கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இது வந்து melted and rounded corner. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே தெரியாது. ஓகே, ஸோ ஒரு பாக்ஸ் ஒரு ரெக்டாங்கிள் போட்டிங்கன்னா you can see this and also contour color. Okay, so clockwise color. Okay, or else counterclockwise. So நீங்க linear color கொடுத்தீங்கன்னா நார்மலா linear flow and contour color கொடுத்தீங்கன்னா you can see the difference here. ஓகேவா, so இது ரொம்ப ஃபாஸ்டாவும் and also ஈஸியாவும் நீங்க அப்ளை பண்ணலாம். and also இங்க வந்து பாத்தீங்கன்னா first one to the center. okay, கரெக்டா சென்டருக்கு it will apply. okay, so நீங்க பிடிச்ச drag பண்ணி இன்டராக்டிவா கிரியேட் பண்றதோட you can have a center or else inside. நம்ம மாத்திட்டதுனால இன்சைட்ல தான் இருந்தது ஃபர்ஸ்ட். ஸோ அவுட் சைட் வேணும்னா ஜஸ்ட் கிளிக் திஸ் ஒன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சைட் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ அவுட் சைட் வேணும்னா you can just have outside or else to inwards and also to the center. ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். சரியா, எனக்கு வேணாம் அப்படின்னா எஃபெக்ட் வேணாம்னா கிளியர் கான்ட்ரார் கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஆல்சோ ஈஸி டு ஒர்க். ஓகே, ஸோ கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஏதாவது ஆப்ஷன் நான் இதை டபுள் கிளிக் பண்ணுறேன் ஸோ தட் ஐ கேன் ஃபில் திஸ் டோட்டல் பேஜ். ஓகே, ஸோ ஐ கேன் ஜஸ்ட் கோ வித் ப்ளூ கலர். ஓகே, ஸோ ப்ளூ கலரில் ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் கான்ட்ரார். ஓகே, ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஸோ யூ கேன் see the effect here. ஓகே, immediately I can just go here. ஓகே, ஸோ உங்களுடைய palette ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு I can just have a different look. Okay, so I can change the color. Okay, so உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸோ அந்த கலர் கொடுத்துட்டு I can just use this. Okay, so இது வந்து acceleration கம்மியாக இருக்கணும் அப்படின்னா I can just have little bit and also கம்மியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ரொம்ப சிம்பிள் and also ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, so I can just have a lot of changes here. Okay, so colors change பண்ணிக்கலாம் clockwise and also counterclockwise. If you want it as a beveled, you can have a beveled one. Okay, so ரொம்ப சிம்பிள். ஓகேவா, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது அதிகமாக வேணும் அப்படின்னா அதிகமாக காப்பீஸ் மாதிரி வேணும் கான்ட்ரார் வேணும்னா I can just have it. Okay, so you can see the bevel here. இங்கே நான் bevel கொடுத்துருக்கேன். ஸோ bevel கொடுத்ததுனால you see a bevel effect. If I don't want, I can have a milleted one. இதை லைட்டாக மூவ் பண்ணுறேன். let me move this one. Okay, so I can see this milleted one. If I want beveled, I can have a bevel. லைட்டாக மூவ் பண்ணுறேன். you can see the bevel shape here. Okay, so உங்களுக்கு எப்படி வேணுமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா, ரொம்ப சிம்பிள் to work on. Okay,
so இதெல்லாமே work பண்ணி பாருங்க ரொம்ப useful tool and also fast நீங்க இத யூஸ் பண்ணி work பண்ணி பார்க்கலாம் சரியா next நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா perspective okay so perspective வச்சு நம்ம ஒரு shape வந்து எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம் so first I'm going to create a board okay so ஒரு rectangle create பண்றேன் and இதுக்கு வந்து நான் contour கொடுக்கிறேன் okay so இதுக்கு வந்து first நான் fill பண்ணிக்கிறேன் something around cyan okay so cyan க்கு வந்து கொடுத்துட்டு I'm just going to have a contour for this okay so இதுல போய்ட்டு I just change the color to something bluish okay this will be better okay this looks little bit better சரியா so இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு I'm just going to use a perspective okay so இத select பண்ணிட்டு just go for effects okay so இந்த இடத்துல போய் perspective அப்படினு கொடுக்கிறேன் so perspective அப்படினு கொடுத்தோனே உங்களுடைய ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா it has changed grids மாதிரி சேஞ்ச் ஆயிருச்சு இதோட அவுட்டர் பாத்தீங்கன்னா you see சின்ன சின்ன லைன்ஸ் வந்து and also points இருக்கு okay so என்ன பண்ணும் அப்படினா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு perspective-ஆ நீங்க எப்படி வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம் you can see this out okay so pathina you see the point here okay so I can have this closer okay so in the point வந்து நீங்க closer ஆ கொண்டு வந்துக்கலாம் அப்படி இல்ல you can make it bigger okay va so pathina you can see this very clear okay so I go with this and you see இத வந்து நீங்க closer பண்ணனும் அப்படினா you can just have this okay so closer ஆ வரும்போது மேல ஒரு point okay so you can see the point here okay so உங்களுக்கு எப்படி வேணுமோ so அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாயிண்ட் நான் எதுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல so I can have this here because நான் இத வந்து யூஸ் பண்ண போறேன் சரியா so I can have this and also this okay so straight up பண்றதுக்காக you can use controls okay so control கொடுத்தீங்கன்னா கரெக்ட்டா உங்களுக்கு இத மேட்ச் பண்ண முடியும் சரியா so இப்போ இந்த ஷேப்ல நான் கொடுத்திருக்கேன் சரியா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ட நான் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ்ல சேஞ்ச் பண்ணியாச்சு and also I can have it here over here சரியா so பக்கத்துல இப்படி வச்சிட்டா கொஞ்சம் க்ளீனா தெரியும் சரியா so இத வந்து நான் காப்பி பண்ணி கூட நான் I can just have it this way okay but இப்போ இத வந்து என்ன பண்ண போறேன் அப்படினா நான் ஒரு டெக்ஸ்ட் வந்து இதுக்கு அப்ளை பண்ண போறேன் சரியா so artistic text tool கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிட்டு I'm going to use my company name okay Infomedia okay so அதை செலக்ட் பண்ணிட்டு I'm going to make bigger and also thicker okay so Arial black கொடுத்துட்டு I'm just going to make it bigger something like 100 okay so 100 கொடுத்துட்டு இதோட கலர் வந்து I'm just going to make it white and also right click பண்ணி அதோட outline வந்து black color கொடுக்கிறேன் சரியா so இப்போ இத நான் கொண்டு வந்து இங்க வைக்கிறேன் so இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு let me make it something around 72 this will be better okay வா so இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இருக்கிற ஷேப்புக்கும் okay so இந்த பெர்ஸ்பெக்டிவ்க்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா you see that there is no proportion okay proportion வந்து இதுக்கு இல்ல so இப்போ இதுக்கும் வந்து நான் என்ன பண்ண போறேன் perspective அப்ளை பண்ண போறேன் so select பண்ணிக்கோங்க select பண்ணிட்டு just go to effect okay so இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா add perspective கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா you see that இது add ஆயிடும் first நான் இத zoom பண்ணிக்கிறேன் just zoom பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து அத செக் பண்ண முடியும் so select பண்ணிட்டு just go to effect and add perspective so correcta I'm just going to use this and this one like this okay control பிடிச்சுக்கிறேன் so that you can use it straight okay va so பாத்தீங்கன்னா you can see the effect here okay so zoom out பண்ண போறேன் just zoom out so shift F4 கொடுத்தீங்கன்னா just click here shift F4 பாத்தீங்கன்னா I have created this effect okay so ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 3D effect வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் perspective effect வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் so இங்க போய்ட்டு I can just use this okay so இங்க plus கொடுத்துக்கறேன் plus கொடுத்துட்டு I'm just going to take duplicate so I can just have it here okay so பாத்தீங்கன்னா you can see the perspective depth okay so இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி I can just scale it with the help of shift you can see this okay ரொம்ப சிம்பிளாவும் and also ஈஸியாவும் நீங்க வர்க் பண்ணிக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கேல் பண்ணதுனால உங்களுக்கு சைஸஸ் மாறுது so we have to change it again and perspective கொடுத்து நம்ம perspective க்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும் I can have this Infomedia here but in a different way okay so இத காப்பி பண்ணி plus கொடுத்துக்கறேன் plus கொடுத்துட்டு I can just have this one here okay இல்லாட்டி புதுசா நான் Infomedia கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த இடத்துல I just go for FX add perspective I can make it bigger okay so I can make this one bigger and this one smaller okay so பாத்தீங்கன்னா I can just make it like this okay so இத வந்து பாத்தீங்கன்னா I can just make this one here and கீழ இத கொண்டு வந்துக்கறேன் and I'm going to increase this so you can see the output here okay so ரொம்ப ஈஸியாவும் and also fast ஆவும் நீங்க
உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா little bit rotation, little bit. Okay, so பாத்தீங்கன்னா you see the better output. Okay, so ஒரு perspective ரொம்ப ஈஸியாவும் and also ரொம்ப ஃபாஸ்டாவும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா, இது வந்து பாத்தீங்கன்னா நான் கான்ட்ரார் யூஸ் பண்ணேன். கான்ட்ரார் யூஸ் பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் and also இந்த கான்ட்ராருக்கும் I applied perspective. okay, so ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். okay, so உங்களுக்கு vanishing point வேணும், vanishing point பார்க்கணும் அப்படின்னா just check it out. okay, so add perspective கொடுத்தீங்கன்னா you see that if I make it closer you can see the vanishing point here. so இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா collapse ஆகுது. so I can have it. okay, so இந்த points நீங்க எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ணணுமோ so அந்த மாதிரி யூஸ் பண்ணி work பண்ணி பார்க்கலாம். so I'm just doing undo here. okay, so பாத்தீங்கன்னா this is what you have with the perspective. ஓகேவா, so ரொம்ப easy and also it's work effective. okay, so உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபைல் வந்து cross-ஆ நீங்க வைக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேனர்லயோ இல்லாட்டி ஒரு போஸ்டர்லயோ if you want to place a perspective or a text வைக்கணும் அப்படின்னா you can just have this. okay, so ரொம்ப ஈஸியாவும் and also ஃபாஸ்டாவும் நம்ம இதை work பண்ண முடியும். சரியா, so next வந்து we are going to jump to extrude. okay, இப்போ என்னுடைய டூல் பாக்ஸ்ல போயிட்டு ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ எக்ஸ்ட்ரூட் பார்க்கிறதுக்கு I'm just going to create a rectangle. சரியா, ஸோ ரெக்டாங்கிள் போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய டூல் பார்ல இந்த ட்ராப் ஷேடோ மெனுல போயிட்டீங்கன்னா லாஸ்ட்ல எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி I'm going to fill the color. ஓகே, செலக்ட் பண்ணிட்டு I'm just going to fill this yellowish color. ஓகே, ஸோ இதுல போயிட்டு இந்த எக்ஸ்ட்ரூட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு you see that உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் வேணுமோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா you see the difference here. okay, so it getting extruded. okay, so extrude ஆயிட்டு so எப்படி உங்களுக்கு வேணும், ஷார்ப்பா வேணுமா and also you can just make it like this. okay, so you can make it like this or you can have it this way. okay, so உங்களுக்கு ஈஸியா நீங்க ஆப்ஜெக்ட் வந்து மாத்திக்கலாம் எப்படி வேணுமோ. so அந்த எக்ஸ் மார்க்கை வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நீங்க மாத்திக்கலாம். சரியா, so இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட்ல இருக்கும்போது I have my property for this. okay, so first one வந்து பாத்தீங்கன்னா it's a preset extrude left. okay, so easy அதுவே ஆட்டோமேட்டிக்கா you see that you have some presets. okay, நீங்க ஈஸியா மாத்திக்கலாம். ஓகேவா, so if I want left you can have left. okay, so topல கொடுத்தீங்கன்னா top. okay, so அது மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா you have this extrude option perfectly. okay, so zoom out பண்ணி I can just bring this little bit closer so that you can have this zoom. okay, so shift F4 press பண்ணீங்கன்னா பேஜுக்கு உங்களுக்கு zoom ஆகும். so you have this. okay, so இந்த shadows மாதிரி எல்லாம் இங்க வருது. so இது எதுனா எப்படி வருது அப்படின்றத நான் காமிக்கிறேன் because it uses the lighting. okay, so அது எப்படின்றத பார்க்கலாம். so அதுக்கு முன்னாடி you have X and Y to shift the position of the extrude. okay, so next வந்து பாத்தீங்கன்னா extrusion type உங்களுக்கு எந்த மாதிரியான extrusion வேணும். so you can just use this. okay, or else this I can just use this. okay, so பாத்தீங்கன்னா you have lot of default changes. okay, so you can use this extrusion. okay, so I can use this. okay, so அதுக்கப்புறம் extrusion உங்களுக்கு எப்படி ஆகணும் எவ்வளவு ஆகணும் you can see the difference here. இப்போ நான் click பண்ணி if I just put 10, okay, you can see this. okay, the angle of the extrude, so 10 by 10, so you can see the difference here. okay வா, so இதுல போய்ட்டு you can just use page or object. okay, so கரெக்ட்டா நீங்க ஃபிட் பண்ணிக்க நீங்க இது பண்ணிக்கலாம். சரியா, சோ இது வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரூஷன் உங்களுக்கு எவ்வளவு ஆகணும். so I can just make it more. okay, so நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் it increases. okay, so இதுல வந்து உங்களுடைய எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு just go for this. you can rotate your extrusion. okay, extrude பண்ண ஆப்ஜெக்ட் வந்து நீங்க ஈஸியா ரொட்டேட் பண்ணிக்கலாம் எந்த ஆக்சிஸ்ல உங்களுக்கு வேணுமோ. சோ அந்த ஆக்சிஸ்ல ஈஸியா நீங்க ரொட்டேட் பண்ணிக்க முடியும். you can see the changes here. okay, நீங்க ஒரு சேஞ்சும் பண்ணும்போது லைட்டும் உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி மாறுது பாருங்க. okay, so because நான் இந்த இடத்துல லைட்ஸ் வந்து அதிகமா இருக்கறதுனால you see இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஓபன்டா இருக்கு. so for edges நான் பார்க்கணும்னா I can use this option. சரியா, so ரொம்ப ஈஸியாவும் and also ஃபாஸ்டாவும் உங்களால ரொட்டேட் பண்ண முடியும். சரியா, so இது வந்து நீங்க எக்ஸ்ட்ரூஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷன். ஓகே, so next one வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூஷன் கலர். ஓகே, so கலரை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இருக்கு, செகண்ட் யூஸ் பண்றேன் and blue கலர்ல இருக்கு. so I can just have different color. okay, so I can have this color and I can go for the third one. I can use two colors. okay, red and blue. Illati I can just use this and it looks little bit shiny. okay, so shiny material like plastic material mari irukum, so you can just use this one.
and comes here beveled. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கு. Okay, so இப்போ நான் click பண்ணி காமிக்கிறேன். So it looks little bit normal. Okay, so இப்போ இதுல போயிட்டு beveled அப்படின்னு யூஸ் பண்றேன். Used bevel அப்படின்னு கொடுக்குறேன். You see that it takes time, and if I just go here, you see the bevels happening here. Okay, so select பண்ணிட்டு let me check it out. So இதை வந்து rotate பண்றேன் little bit rotation. Okay, rotation நீங்க click பண்ணி கூட நீங்க rotate பண்ணிக்கலாம். So let me go with the bevel here. Okay, so bevel, and I just select show bevel. Sorry, I just go with this. I can have a bevel here. So let me check it out. Okay, so idhula pathina it's not showing out. So let me go with a new one. Okay, and fill pandren. I just go with the extrude here. So click on extrude, and I can have this one till here. Okay, so that outline color mattum na fill panikren, and also now I'm going to go for a bevel. Okay, so use bevel appdin kudukren. You see the changes here. Okay, so check பண்ணி பாருங்க. You see the changes here. bevel நீங்க கொடுத்துக்கலாம். Okay, so எவ்வளவு bevel உங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளவு கொடுத்துக்கலாம். You see the change. Okay, so உங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்களுக்கு bevel வேணுமோ so அவ்வளவு தூரம் நீங்க கொடுத்துக்கலாம். So it looks different. Okay, so I can just change the color here to the third color. So black to white. Illati I can use this color, and also the same with light colors. Okay, so I can just do little bit different. Okay, so bevel color I can use this. Okay, so I can just use this, and I can use the color different color. Okay, so ரொம்ப ஈஸியாவும் and also ஃபாஸ்டாவும் நீங்க இந்த bevel யூஸ் பண்ணிக்கலாம். and இதுலயே you have lighting. Okay, so lighting அப்படின்றது பாத்தீங்கன்னா இது வந்து நான் டிஃபால்ட்டா இங்க இந்த ப்ரீசெட்ஸ்ல இருந்து வர்க் பண்ணதுனால நான் லைட்டிங் உங்களுக்கு வந்து எப்படி வந்து டார்க்கா வருது அப்படின்றது காமிக்கல. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். சரியா, ஸோ இப்போ இதுக்கு லைட்டிங் கொடுக்க போறேன். ஸோ எப்படின்னா ஜஸ்ட் கோ டு யுவர் ப்ராப்பர்ட்டி, அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூஷன் லைட்டிங் கிளிக் பண்ணீங்கன்னா யூ see 3 ஆப்ஷன்ஸ் here. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்றேன் லைட் 1. ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா இந்த 1 அப்படின்ற வேல்யூ வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ இன்டென்சிட்டி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லைட்டிங் கிடைக்கும். சரியா, ஸோ இதுல 1 இருக்கு. ஸோ சென்டர்ல வேணும், ஸோ நான் ட்ராக் பண்ணி இங்க ட்ராப் பண்றேன். இந்த கார்னர்ல வேணும், you can just drag it. இல்லாட்டி பாட்டம்ல வேணும், so I can just have it in the bottom. so உங்களுக்கு எக்ஸ்ட்ரூஷன் அந்த உங்களுக்கு அந்த க்ளோ ஸ்பெக்குலர் வேணும் அப்படின்னா so அந்த இடத்துல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா you see the highlight here. okay, so 100% வேணா I want to reduce it அப்படின்னா you can just easily reduce the value of your intensity. okay, ரொம்ப ஃபாஸ்டாவும் and also ஈஸியாவும் நீங்க பண்ணலாம். ஃபுல் ஹை இன்டென்சிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா you see that உங்களுக்கு அந்த இடம் உங்களுக்கு ஸ்பெக்குலர் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். so if I just have it in the center, if I just go for intensity a little bit, so you can see the difference here. so உங்களுக்கு இந்த bevel depth வந்து இதுல வந்து உங்களுக்கு clean-ஆ தெரியுது. okay, so ரொம்ப ஃபாஸ்டா and also ரொம்ப ஈஸியா நம்ம இந்த extrude வந்து பண்ணிட்டு you can use bevel, or வேணாம் அப்படின்னா you can just take that off. okay, ரொம்ப சிம்பிளா நீங்க கொடுத்துக்கலாம். light 2. okay, so light 2 I can just have okay to this corner. so அதோட இன்டென்சிட்டியை நான் கம்மி பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலயுமே எனக்கு லைட்ஸ் வேணும் அப்படின்னா I can use this slow. so light 3 I can just have it in the bottom. okay, so இதை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். you can see all the 4 sides நான் என்னால பார்க்க முடியுது. ஓகேவா, so இது வந்து பாத்தீங்கன்னா இன்டென்சிட்டி இல்ல எனக்கு light 3 வேணாம் and also light 2 வேணாம்னா you see the dark spot here. okay, so 2 வேணும்னா you can just have it, and உங்களுடைய அவுட்புட்டையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரியா, so ரொம்ப ஈஸியா and also ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, so இதோட எக்ஸ்ட்ரூஷனோட ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் அப்படின்னா just go to FX extrusion அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு you see that இது போயிருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்ததுனால இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. so I can just have it back. okay, so அதே சேம் ஆப்ஷன்ஸ். okay, so you can use 3 rotation. okay, so wherever you want you just click apply, it will get applied. okay, so lights மாத்திக்கலாம் and also colors மாத்திக்கலாம் and also you can have a bevel. okay, so இங்க போய் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, edit கொடுத்தீங்கன்னா so நீங்க edit பண்ணிக்கலாம். okay, so use bevel கொடுத்துட்டு I can just use a edit bevel. okay, so ரொம்ப ஈஸியா நீங்க அதை அப்ளை பண்ணிக்கலாம். you can see the lower bevel here. okay, ரொம்ப ஃபாஸ்டா நம்ம இந்த extrude யூஸ் பண்ணி நம்ம ஒரு 3D ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ண முடியும். சரியா, இட்ஸ் வெரி சிம்பிள் டு ஒர்க் ஆன். ஓகேவா, ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த டூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பிளெண்ட் எஃபெக்ட் பார்த்தோம். ஒரு ஷேப்ல இருந்து இன்னொரு ஷேப்க்கு எப்படி பிளெண்ட் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கான்ட்ரர் பார்த்தோம். ஓகே, ஸோ சம்திங் லைக் திஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ வி சீன்
perspective. Okay, so perspective வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய you see the effectsல add perspective அப்படின்னு கொடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அது கொடுத்து நான் இந்த perspective எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எக்ஸ்ட்ரூஷன் பார்த்தோம். இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ ஒர்க் எஃபெக்டிவ். ஓகே, ஒரு 3D ஆப்ஜெக்டை ரொம்ப சிம்பிளாகவும் அண்ட் ஆல்சோ ஃபாஸ்டாகவும் நீங்கள் இதை கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் பார்த்தோம். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.